இந்த ஏர் இந்தியா பிளேன் வந்து நேற்று முந்தா நாள் வந்து ஒரு பெரிய கோர சம்பவம் கிராஷ் ஆனது உங்களுக்கு தெரியும் தானே. கிட்டத்தட்ட 282 பேர் நினைக்கிறேன் ஆன் பாட் காலி. அவனுமே வந்து உயிர் பொழைக்கல. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அடுத்த நொடி அடுத்த மூமெண்ட் வந்து இருப்போமா இல்லையாங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஃப்ரெஜைல். ஸோ அதனால நீங்க இந்த கோபம், பொறாமை, வஞ்சகம், மற்றவங்களை ஹர்ட் பண்றது, உங்களுக்கு வந்து துரோகம் நினைக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு மனுஷனா வாழுங்க. ஒருத்தருக்கு வந்து அன்பு செலுத்துங்க. சரிங்களா? அன்பு தான் இந்த உலகத்தையே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அன்பு மேல நிறைய மரியாதை கொடுங்க. மனுஷனை வந்து நேசிக்க கத்துக்குங்க. இந்த மூமெண்ட் நீங்க ஹாப்பியா இருக்குங்களா? அதுதாங்க உங்களோட வாழ்க்கை. நாளைக்கு நம்ம ஹாப்பியா இருந்துக்குவோம், இன்னைக்கு நம்ம இப்படி இருந்துருவோம் மட்டும் நினைக்காதுங்க. சரிங்களா? ஏன்னா நாளைங்கிறது வந்து தீர்மானம் இல்லைங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது தானே. சரி, நான் அந்த டாபிக் போனா வந்து அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆயிரும். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மூமெண்ட் வந்து நல்ல சந்தோஷமா ஹாப்பியா இருக்க கத்துக்குங்க. நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா கூட இருக்கிறவங்களும் நல்லா ஹாப்பியா சந்தோஷமா வச்சுக்குங்க. இந்த ஒரு சின்ன கருத்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், கார்த்திக்.